எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2179வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஏப்ரல் 23 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். 5 கோடிக்கு மேலே இருக்கிற வாக்காளர்கள் தங்கள் ஓட்டுகளை பதிவு செய்ய ஆயத்தப்படும்படியாக, தேவன் விரும்பும் தலைவர்கள் வரும்படியாய், தேசத்திலே நல்ல ஆட்சி அமையும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால், அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்றைய காலகட்டத்தில் வசனத்தை கேட்கிறவர்கள் குறைந்து விட்டார்கள். ஆனால் இதை பார்க்கிற நீங்களும் நானும் வசனத்தை கேட்க வேண்டும். ஆகவேதான் நம்முடைய திருச்சபைகளில வசனங்கள் போதிக்கப்படுகிறது. அதே வேளையில தேசம் முழுவதும் பல இடங்களிலே வேதாகம கல்லூரி இருக்கிறது. ஆண்டுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்தவர்கள் 3 ஆண்டு 2 ஆண்டு 1 ஆண்டு என்று சொல்லி அங்கே போய் அமர்ந்து கற்றுக்கொண்டு வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாமும் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து இந்த வேதத்தை படிக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு அங்கே பெத்தானியா கிராமத்துக்கு செல்கிறார். அங்கே மார்த்தாள் மரியாள் இருக்கிறார்கள். இயேசு வந்திருக்கிறார் என்று அறிந்து இயேசுவுக்கு வேண்டிய போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துகிறாள். அந்த போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்தும் போது அவளுக்கு வருத்தம் வருகிறது. மரியாள் என் கூட வேலை செய்ய வரலையே சொல்லி இயேசுநாதர்கிட்ட சொல்லும் போது இயேசுநாதர் சொல்றாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதாவது நமக்கு வேலைகள் இருக்கிறது உண்மைதான். சில நேரத்துல சொல்லுவாங்க, என்னால ஜெபிக்க முடியல, பைபிளே வாசிக்க முடியல, தொட்டே பல மாசம் ஆகுது, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் பைபிளை தொடறேன், என்னைக்காட்டு ரொம்ப கவலை இருந்தா பைபிள் எடுத்து அதுவும் சில சங்கீதங்களை வாசிக்கிறேன், ஆறுதலா இருக்குங்க. அப்படி இல்லை, பைபிள் அனுதினமும் வாசிக்க வேண்டும். அதுதான் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருப்பது. கஷ்டம் வந்தா மாத்திரம் இல்ல, சந்தோஷமான வேலைகளிலும் வசனத்தை கேட்கணும். வசனத்தை நமக்கு போதிக்கின்ற போதகருடைய வசனத்தை கேட்டு அந்த வசனத்துல நம்ம நடக்கணும். வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்திலேயே வாழ வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் தேவை. நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை கேட்கிற ஒரு காரியம் நமக்கு தேவை. மரியாள் இந்த காரியத்தை தெளிவாய் செய்கிறாள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க தேவ சமூகத்தில் அமர்ந்து வேத வசனத்தை கற்றுக்கொள்கிறீர்களா? உங்க பிள்ளைங்க தினமும் வேதம் படிக்கிறாங்களா? உங்க குடும்பத்தில் உள்ளவங்க வேதத்தை படித்து தன்னுடைய வேலைகளை செய்யறாங்களா? இயேசுநாதர் அதான் சொல்றாரு, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நான் வந்திருக்கிறேன், என்கிட்ட வசனத்தை கேட்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டாள் என்று சொல்கிறார். நாமும் வசனத்தை கற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய பாதத்தில் அமருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். நாங்களும் ஆண்டவரை இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு போதிக்கப்படுகின்ற சத்தியங்களுக்கு நேராய் எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழ உதவி செய்யுங்க. காலை மன்னா நேர்களை ஆசீர்வதிப்பீராக. வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க உதவி செய்வீரான்னு ஜெபிக்கிறேன். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்க வாழ்க்கையில கர்த்தர் ஆரோக்கியம் வர பண்ணி எல்லா காயங்களையும் ஆற்றுவீரான்னு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த நாள் முழுவதும் ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி முறையை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் ஆயத்தப்படுவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலை